அப்பாக்கள் கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாங்க. சம்பாதித்து கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு, மற்றவற்றை மனைவி பார்த்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் அம்மாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் வீட்டுக்குள்ள வரணும். ஏன்னா நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள இருக்கீங்க. அது மாதிரி 7 பேர்லாம் இப்ப இல்ல மாமா சித்தப்பான ஒரு சர்க்கிள் பக்கத்துல இல்ல. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ரொம்ப குறைஞ்சு போச்சுங்கிற பட்சத்தில் அப்பாக்களின் பங்களிப்பு கூடுதலாக பிள்ளைகளின் கல்வி விஷயத்திலே தேவைப்படுகிறது. மறுபடியும் உங்களுக்கு 4 விஷயத்தை தான் நான் ரீஇன்ஸ்டேட் பண்ண நினைக்கிறேன். முதல் முக்கியமான விஷயம், இந்த பிள்ளைகளை குற்றவாளிகள் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். இந்த சமூகத்தினுடைய நெருக்கடிக்குள் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதற்கும் சாய்ந்து கொள்வதற்கு தோளும் தேவைப்படுகிறது. 1. 2வது, வீடு சரியான வழிநடத்தலை செய்யவில்லை என்றால் யாரோ ஒரு கையில் அவர்கள் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே உரையாடலை துவங்குங்கள். 3வது, நீங்க எப்படிப்பட்ட ஒரு அப்பா அம்மா இருக்கிறீங்களோ உங்களிடம் என்ன விஷயங்களை பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அதைத்தான் பிள்ளைகள் செய்ய போகிறார்கள், அதனுடைய வழிநடத்தப்பட போகிறார்கள். 4வது, உங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்கள் இந்த சமூகத்துடைய ரிசோர்ஸ். இந்த ஸ்டேட்டை தூக்கி நிறுத்த போறவன், இந்த நாட்டை தூக்கி நிறுத்த போறவன், அறிவியலுக்குள்ள வர போறவன், எவ்ரிபடி இஸ் ரிசோர்ஸ். ஒருத்தனை சும்மா விட முடியாது. ஒரு பொண்ணையும் நோ அப்படி போ அப்படின்னு விட்டலாம் முடியாது. எல்லாரும் இஸ் ரிசோர்ஸ், எவ்ரிபடி இஸ் ரிசோர்ஸ். எல்லாரும் இந்த சமூகத்துடைய ஆளுமையும் சக்தி. கடைசியா ஒண்ணே தான், நீங்க என்னதை வேணாலும் பெருமை நினைச்சுக்கங்க, அதெல்லாம் அப்புறம். கடைசி வரைக்கும் கூடவே வரப்போறது எஜுகேஷன் மட்டும்தான். படிப்பு தான் நம்ம பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும். படிப்பு தான் அமைதியான சமூகத்தை உருவாக்கும்.